வணக்கம். வெல்கம் டு SmartPeer சேனல். நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவர் பிஐல லுக்கப் வேல்யூ அப்படின்ற டாக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம கிட்ட ஒரு பவர் பிஐ ஃபைல் இருக்கு. அதுல ஒரு 4 ஷீட் இருக்கு. சரிங்களா? காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் வச்சிருக்கோம். ஸோ ரீஜன் சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் வச்சிருக்கோம். சேல்ஸ்னு ஒன்று வச்சிருக்கோம். சேல்ஸ் டேட்டான்னு ஒன்று வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு இங்க எந்த ரீஜன்ல எந்த கஸ்டமர் என்னென்ன ஐட்டம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ எத்தனை ஐட்டம் சேல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. பட் இதோடைய ஆக்சுவல் பிரைஸ் நம்ம கிட்ட இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்ட்டு எத்தனை ஐட்டம் போச்சுன்னு பார்த்துட்டு நம்ம டோட்டல் சேல்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? இந்த பென்சிலோடைய ஆக்சுவல் காஸ்ட் எங்கே இருக்குன்னா எனக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸ்ன்ற மாஸ்டரில் இருக்கு. பென்சில் வந்து ₹1 நம்ம ப்ரைஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பென்சில் 95 குவான்டிட்டி போயிருக்கு. ஸோ 95 குவான்டிட்டி இன்ட்டு 1 95 ரூபீஸ் அப்படின்ற சேல்ஸ் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு எனக்கு இந்த பென்சிலோடைய ஆக்சுவல் ரேட் இங்கே பக்கத்தில் வரணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரிலேஷன்ஷிப் கொடுக்கலாம். ரிலேஷன்ஷிப் எதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம்னா நம்மளுடைய ஐட்டம் இங்கே இருக்கிற ஐட்டமும் ஸோ காஸ்ட் ப்ரைஸ்ன்ற ஐட்டமும் கொடுக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக கொண்டு வரலாம். சரிங்களா? பட் ரிலேட்டட் என்ற டாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், இங்கே ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இந்த டேட்டா வந்துட்டு உங்களுக்கு விரிவடையும். சரிங்களா? ஒரு பிக் டேபிளாக மாறிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வேண்டாம், நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போகிறேன். ரைட்? எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு தடவை இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்தால் போதும், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் காலம் எனக்கு வந்தால் போதும், இல்லை 2 காலம் வந்தால் போதும் அப்படின்றதுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம VLOOKUPலாம் யூஸ் பண்ணல எக்ஸலில். ஸோ அதே மாதிரி இங்கே லுக்கப் வேல்யூ யூஸ் பண்ணி இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸை பக்கத்தில் ஒரு காலம்னு கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வரும்போது நமக்கு வந்து டேபிள் வந்து விரிவடைகிறது கம்மியாகும். ஓகேங்களா? அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக லுக்கப் வேல்யூ டாக்ஸ் யூஸ் பண்ணி இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸை கொண்டு வரேன். அதாவது இந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாஸ்டரில் இருக்கிற இந்த ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கொண்டு வர போகிறோம். சேல்ஸ் இங்கே என்ன பண்ணுங்க, மேலே நியூ காலம் இருக்கும். ஸோ நியூ காலம் கொடுத்துருங்க. காஸ்ட் ப்ரைஸ்ன்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸை நம்ம கொண்டு வர போகிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸ் லுக்கப் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆர்குமெண்ட் கேட்குதுன்னு பாருங்க. ரிசல்ட் காலம் நேம்னு ஒரு ஆர்குமெண்ட் கேட்குது. நமக்கு என்ன ரிசல்ட் வேணும், அந்த காலத்துடைய நேம். நமக்கு என்ன ரிசல்ட் வேணும்னா காஸ்ட் ப்ரைஸ் வேணும். ஓகேங்களா? அந்த காஸ்ட் ப்ரைஸ் எங்க இருக்கு, இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ற டேபிள்குள்ள இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ற டேபிள்குள்ள காஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன், அதை நான் எடுத்துக்கிறேன். ஆமா. தென் சர்ச் காலம் கேட்குது. சர்ச் காலம்ன்றது என்ன அப்படின்னா எந்த காலத்தை பேஸ் பண்ணி சர்ச் பண்ண போறீங்க. ஓகேங்களா? எக்ஸல்ல VLOOKUPல வந்து லுக்கப் வேல்யூன்னு கேட்கும், ஒரு பேஸ் வேல்யூ கேட்கும். 2 டேபிளுக்குமே வந்து எது பேஸ்மெண்ட்டோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை வச்சு சர்ச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் எது பேஸ், எது வந்து யூனிக்கா இருக்கு. ஓகேங்களா? எதை வச்சு சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம இந்த ஐட்டம் அப்படின்ற ஒரு காலத்தை வச்சு தான் சர்ச் பண்ண போறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னன்னா நம்மளுடைய மெயின் டேபிள், அதாவது மாஸ்டர் டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இருக்கிறது தான் போடணும். அங்கே எனக்கு அந்த ஐட்டம்ன்றது காஸ்ட் ப்ரைஸ்ன்ற டேபிளில் ஐட்டம் இருக்கு. ஓகே, இங்கே அது மட்டும்தான் காட்டும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் போட்டுட்டீங்கன்னா அந்த டேபிளில் இருக்கிறது மட்டும் தான் இங்கே காட்டும். ஸோ அதில் ஐட்டம்ன்ற காலமை பேஸ் பண்ணி சர்ச் பண்ண போகிறேன். செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ இந்த பேஸ்மெண்ட் காலம் நம்மளுடைய கரண்ட் ஷீட்டில் என்ன ஹெட்லைனில் இருக்குது, என்னுடைய கரண்ட் ஷீட்லேயும் ஐட்டம்ன்ற ஹெட்லைனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த கரண்ட் ஷீட்டோடைய நேமை இங்கே போடுறேன். ஐட்டம் நம்ம போடும்போது அது காட்டும், சேல்ஸ்ன்ற டேபிளில் ஐட்டம்னு இருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் நான் இங்கே செலெக்ஷன் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. நான் ஒன்ஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ லுக்கப் வேல்யூ ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது நம்மளுடைய ரிசல்ட். நமக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த ரிசல்ட்டோடைய காலம் நேம். சரிங்களா? அது நம்மளுடைய மெயின் டேபிளில் இருக்கும். ரெண்டாவது சர்ச் வேல்யூன்றது நம்ம எதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேம். இதுவும் மாஸ்டர் டேபிளில் தான் இருக்கும், மெயின் டேபிளில். மூணாவது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டேபிளில் அந்த பேஸ் வேல்யூட காலம் நேம் என்ன. இங்கே இந்த சேல்ஸ்ன்ற டேபிளில் ஐட்டம்ன்ற காலம் நேம். ஓகேங்களா? இதை நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்டர் தட்டலாம். ஸோ என்டர் தட்டினா நமக்கு இங்கே ஆன்சர் வந்துடுச்சுங்களா? இப்போ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அகைன் இன்னொரு காலம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது இன்ட்டு இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். சேல்ஸ் அமௌண்ட் ஈக்குவல் யூனிட் சோல்ட் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடுச்சு, ரைட்? ஸோ இது இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ VLOOKUPல நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டேபிளில் டூப்ளிகேட் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் இருக்கோ, அதாவது இப்போ இது மாஸ்டர் டேபிள். ஸோ இதில் டூப்ளிகேட் இருக்கு அப்படின்னா அகைன் இங்கே ஒரு பென்சில் இருக்கு, கீழே ஒரு பென்சில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சரை எடுத்துக்கும். இது VLOOKUPல எக்ஸல்ல, ரைட்டுங்களா? பட் இங்கே லுக்கப் வேல்யூல பவர் பிஐல அப்படி எடுத்துக்காது. மாஸ்டர் டேபிளில் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. இருந்தால் கண்டிப்பாக அது என்ன ஆகிடும், எரர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட சேல்ஸ் டேட்டாவில் இது கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டுங்களா? இந்த காஸ்ட் ப்ரைஸ்ன்றது நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் லுக்கப் வேல்யூ வச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய மாஸ்டர் டேபிளில் போயிட்டு எக்ஸலில் போயிட்டு நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் வச்சுக்கிறேன். இதை வேணால் நம்ம 5 rupeesன்னு மாற்றிடுவோம். சரிங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நம்ம இங்கே போயிட்டு ஹோமில் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ மாஸ்டர் டேபிள் என்ன ஆகிடும், அதோடைய டூப்ளிகேட் வேல்யூ கொண்டு வந்துடும். ஸோ கொண்டு வந்தனால இங்கே நமக்கு எரர் காட்ட ஆரம்பிச்சிடும். இது எரர்ன்றனால இதுவும் எரர் ஆகிடும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக லுக்கப் வேல்யூ யூஸ் பண்ணும்போது மாஸ்டர் டேபிளில் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. அகைன் நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்டர் டேபிளில் போயிட்டு இதை டெலிட் பண்ணிடலாம். நான் திரும்பவும் சேவ் பண்ணிடுறேன். இப்போ என்கிட்ட டூப்ளிகேட் இல்லை. ஸோ நான் திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இதான் லுக்கப் வேல்யூன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.